Hi students, welcome to Sebosa Software Services. நம்ம லாஸ்ட் வீடியோவில் payza.comல எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆக்சுவலாக நீங்கள் payza.comல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடியை கொடுத்து தான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு வேலிடேஷன் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த வேலிடேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும், அந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அந்த வேலிடேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டை எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, செக் யுவர் இமெயில். We just sent a validation email to kprsallin1@gmail.com. உங்கள் மெயிலை செக் பண்ணுங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நாங்கள் ஒரு வேலிடேஷன் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மெயிலுக்கு போங்க, kprsallin1@gmail.com. இந்த மெயில் ஐடி கொடுத்து தான் நான் payza.comல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். இப்போ payzaலேருந்து மெயில் வந்திருக்கு, கிளிக் பண்ணுங்கள். இங்கே தெரியும் உங்களுக்கு, கிளிக் here to validate your email address. இதை கிளிக் பண்ணும்போது payza.comக்கு போயிடும். நம்மளுடைய அக்கௌண்ட் இப்போ கிரியேட் ஆயிருச்சு. இதுதான் உங்கள் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணணும், பணத்தை எப்படி வாங்குறது, எப்படி அனுப்புறது, எல்லா விஷயங்களையும் வரப்போகிற வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.